அதே போன்று இந்த தினம் அரஃபாவுடைய தினம் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு தினம் எவ்வளவு உங்களிடத்தில் புனிதமானதோ அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரருடைய மானம் உங்களுக்கு புனிதமானது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய தன்மானத்தையும் ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் எந்த அளவு பாதுகாக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால் சில நேரம் எங்களை நாங்களே நொந்து கொள்ள வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருகிறது. எங்களுடைய நாவினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளால் இன்னொரு முஸ்லீம் ஈடேற்றம் பெறவில்லையோ, இன்னொரு முஸ்லீம் பாதுகாப்பு பெறவில்லையோ, அவர் முஸ்லீம் கிடையாது. அப்ப ஒருத்தர் மானம் விஷயத்துல இன்னொரு முஸ்லீம் தன்னுடைய வார்த்தைகளால் அவரை பாதுகாக்கின்றார் என்றால் அவர்தான் முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொருத்தரை பத்தி பேசுற நேரம் நான் எதை டேமேஜ் பண்றேன், நான் எதை உடைக்கிறேன், எதை நான் சேதப்படுத்துகிறேன், நான் மக்காவை சேதப்படுத்துகிறேன் என்பதை போல் நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரரை பத்தி நாம் புறம் பேசுகிற போது, ஒருத்தரை பத்தி அவர் யார் என்றே தெரியாத ஒருவரிடம் பிள்ளையாக நான் சொல்கிற போது, இன்னொருத்தருடைய குறைகளை நான் அம்பலப்படுத்துகிற போது நான் என்ன செய்கிறேன்? நான் இந்த ஹரம் ஷரீஃபை டேமேஜ் பண்ணுகிறேன், இந்த அரஃபாவுடைய நாளை நான் பிழையாக்குகின்றேன் என்பதை எங்களுடைய உள்மனம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொருத்தந்த மானம் போறது உனக்கு மகிழ்ச்சியை கூட ஏற்படுத்தப்படாது. எங்களோட வார்த்தை அவரை டேமேஜ் பண்ணினாலும், எங்களோட வார்த்தை அவரை டேமேஜ் பண்ணல, நாங்க ஒன்னும் பேசல, ஆனால் அவரோட மானம் போறது எங்களுக்கு சந்தோஷத்தை கூட ஏற்படுத்த